தாண்டி நமக்கு இது வாயில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாயில் நாங்கள் எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சுகாதாரமாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் முக்கியமாக பார்க்க வேண்டியது வயிற்றுப்புண். உங்களுக்கு வயிற்று புண்ணு இருந்தாலும் இந்த வாய் துர்நாற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ வயிற்று புண்ணை சரி பண்ண வேண்டியது தான் முதல் விஷயம். வாய்ப்புண் வயிற்றுப்புண் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் தேங்காய் பாலில் மணத்தக்காளி கீரையை பச்சையாக அடித்து ஒரு 10 இலையை நீங்கள் குடிக்கலாம். பச்சையாக எங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் பொடியாக வாங்கிட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் பாலில் கலந்துட்டு வாய் நல்லா கொப்பளிச்சிடுங்க. அதுக்கு பிறகு அதை குடிச்சிடுங்க. அதை குடிச்சிட்டு தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது புண்ணை தான் வாயிலேருந்து தொண்டை பகுதியிலேருந்து வயிற்று வரைக்கும் உள்ள புண்களை அதை ஆற்றும். கடுக்காய் பொடியும் சொல்லியிருக்கேன். இது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரிதான், மூலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரிதான், வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கும் சரிதான். அந்த கடுக்காய் பொடி தேங்காய் பால் அதே மாதிரி அரை டீஸ்பூன் கடுக்காய் பொடியை தேங்காய் பாலில் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்தையும் சரி பண்ணும். இந்த கடுக்காய் பொடி அல்லது திரிபலா பொடியை நம்ம இரவுல பல் விளக்கறதுக்கு வாய் கொப்பளிச்சுட்டு நீங்கள் படுக்கும் பொழுது வாய் துர்நாற்றம், பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஈறுகளில் ஏற்படுற பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். இனிமேல் வாய் துர்நாற்றம்ங்கிற பிரச்சனையே இல்லை.